ஸோ நாளைக்கு வந்து நம்ம வந்து வெயிட் அப்டேட் பண்ணணும். ஸோ நீங்களும் வந்து வெயிட் அப்டேட் பண்ணுங்க. இன்னைக்கு வந்து ஒர்க் அவுட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 34 100 டே சேலஞ்சில் 34 டே வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடுச்சு ஒர்க் அவுட்டு. ஸோ நான் எப்படி ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன்னு பாருங்க. நீங்கள் ஃபுல்லாக வந்து சமைச்சிக்கிட்டே அப்படியே வந்து ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சுட்டேன். எனக்கு சுத்தமாக டைம் இல்லை நம்மளுக்கு. இப்போ வந்து இதில் வேலைலாம் முடிச்சுட்டு பசங்களுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு ஸ்கூல் வேற போகணும். என் பெரிய பிள்ளைக்கு வந்து பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே போயிட்டு வரணும். ஸோ அதுக்கப்புறம் அங்கே முடிச்சுட்டு அப்படியே ஷாப்பு வேற போகணும். ஸோ அதனால் டைமே இல்லாததால சாப்பாடு வேலை எக்ஸசைஸு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. எக்ஸசைஸ் எல்லாமே ஒரே டைம்ல முடிச்சிட்டேன். ஸோ இப்போ வாங்க நம்ம எவ்வளோ கேலரி பேர்ன் ஆயிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 40 நிமிஷம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். 344 கேலரி வந்து பேர்ன் ஆயிருக்கு. உங்களுக்கு என்ன சாக்கு போக்கு சொல்லி நீங்கள் வந்து எதுவும் பண்ணாதீங்க. நம்மளுக்கான டைமை நம்ம தான் வந்து எடுத்துக்கணும். ஸோ அதனால தான் நான் சமைச்சிக்கிட்டே அப்படியே வந்து போட்டு முடிச்சிட்டேன். 2 in 1 மாதிரி எப்படி ஈஸியாக முடிஞ்சு இல்லைங்களா? நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. நாளைக்கு நம்ம வெயிட் அப்டேட் பண்ணணும். யாரும் மறந்துடாதீங்க. எல்லாருமே வந்து அப்டேட் பண்ணுங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் தர்பூசணி ஜூஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். கடைக்கு வந்துட்டேன். கடைக்கு வந்தது வந்து உங்க சொல்ல முடியல. இன்னைக்கு அது ரொம்ப லேட் ஆயிடுச்சு. 10 மணிக்கெல்லாம் வரலாம்னு நினைச்சேன். இன்னைக்கு 10 ஆயிடுச்சு. ஸோ வந்து எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு சும்மா உட்காந்து இன்னைக்கு லஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்டீம் பண்ண சக்கரவள்ளி கிழங்கு கொஞ்சம் சிக்கன். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2:30 ஆகுது. நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ஸோ இப்போ வந்து கடைக்கு கிளம்புறோம். நம்ம போயிட்டு திரும்பவும் 4 மணிக்கு வரணும். ஏன்னா சின்ன பிள்ளை வந்து சாப்பிடாமலே தூங்கிட்டா. ஸோ வந்து அவளை கூட்டி விடணும். என் பெரிய 2 பசங்களுமே தூங்கிட்டாங்க. ஸோ இப்போ போயிட்டு நான் திரும்பவும் 4 மணிக்கு வருவேன். பார்க்கலாம். நைட் வந்து தான் நடக்கணும்னு நிற்கும். நைட் டின்னருக்கு வந்து நான் கொஞ்சமாக வந்து நூடுல்ஸ் எடுத்துக்கிறேன். ஏன்னா நான் பசங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப கிரேவிங்ஸாக இருந்துச்சு. அதனால் கொஞ்சமாக நூடுல்ஸ். ஸோ இன்றைக்கான 10,000 ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 758 கேலரி வந்து பேர்ன் ஆயிருக்கு. ஸோ ஈவினிங் மேலே தான் நான் நடக்க ஆரம்பித்தேன். இருந்தாலும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இன்னைக்கு டே வந்து நம்ம சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்ம 10,000 ஸ்டெப் நடந்தாச்சு. அப்புறம் வந்து நம்ம ஒர்க் அவுட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இன்னைக்கு டே வந்து ஓகே தான். நம்ம வந்து எல்லாமே கம்ப்ளீட் பண்ணாச்சு. ஸோ நாளைக்கு வந்து நம்ம வந்து வெயிட் அப்டேட் பண்ணணும். ஸோ நீங்களும் வந்து வெயிட் அப்டேட் பண்ணுங்க. எவ்வளோ இருக்கீங்கன்னு சொல்லி, எவ்வளோ லாஸ் ஆயிருக்குன்னு சொல்லி அப்டேட் பண்ணுங்க. நாளைக்கு காலைல நான் உங்களுக்கு வந்து அதை வந்து சொல்கிறேன் எவ்வளோ வந்து கம்மியாயிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து அதில் நோட் பண்ணிவிடுவேன். அங்கே ரிங் லைட் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம். அதனால தான் நான் வந்து இதில் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான். உங்களை நான் நாளைக்கு பார்க்குறேன். பை.